ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி யாரும் ஏமாந்துட வேணாம் தான் இந்த வீடியோ நான் அனுப்புகிறேன். இதுதான் வந்து அந்த பார்ட்டியோட அட்ரஸ் சரிங்களா. இந்த அட்ரஸ்லேருந்து தான் எனக்கு வந்துச்சு. இன்ஸ்டாவில் பார்த்து தான் நான் ஆர்டர் போட்டேன். ஸ்ட்ரைட் பேண்ட் ஆர்டர் போட்டேன். கலர் பார்த்திங்கன்னா பிளாக்கு, ஒயிட்டு, நேவி ப்ளூ, ஸ்கை ப்ளூ, சாண்டில், இந்த 5 கலர் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். 999 ருபீஸ்க்கு, 1049 ருபீஸ் எனக்கு ரிசீவ் ஆன கலர்ஸ் பார்த்திங்கன்னா வேறு கலர்ஸ், 5மே வேறு கலர்ஸ் தான் எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. நான் அவங்கக்கிட்ட வந்து ஸ்டார்டிங்கே சொன்னேன். அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், ஆக்சுவலி நான் மெசேஜ் பண்ணும்போது அவங்க டக்குன்னு மெசேஜ் பண்ணாங்க. மெசேஜ் ரிசீவ் பண்ணாங்க. எனக்கு கொரியர் வர வரைக்குமே எனக்கு மெசேஜ் வந்து கரெக்டாக அவங்க வந்து ரிப்ளை பண்ணாங்க நான் அனுப்பின மெசேஜுக்கு. கொரியர் என் கைக்கு வந்த உடனே அவங்களுக்கு வந்து நான் கலர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா கலர்ஸ் எனக்கு மாறி வந்திருக்கு நான் சொல்லி மெசேஜ் பண்ணுறேன். அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு ரிப்ளை இல்லை. ரொம்ப லேட்டாக தான் வந்து எனக்கு ரிப்ளை வந்துச்சுங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எனக்கு ரிப்ளை வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, திரும்ப நான் அந்த ஐடிக்குள்ளே போகலான்ட்டு ஓப்பன் பண்ணுறேன்னா அந்த ஐடி வந்து எனக்கு ஓப்பனே ஆக மாட்டேங்குது. நான் அதையும் அவங்கக்கிட்ட கேட்டேன், உங்கள் ஐடி எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு கேட்டால் அவங்க அதுக்கும் வந்து பதில் சொல்லவே இல்லை. பட் ஸ்டார்டிங்காக அப்புறம் கஸ்டமர் கேர் நம்பர்னு 2 நம்பர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து கால் பண்ணுங்கள் 4 o'clockன்னு சொன்னாங்க. நானும் கால் பண்ணுறேன், ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. கால் அட்டனும் பண்ண மாட்டேங்கிறாங்க, எது பண்ணுவோம். ஆனால் இதுக்கு முன்னாடி பிஸின்னு வருது. திரும்பி அந்த பிஸின்னு வந்ததுக்கு அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து கூப்பிட்டோம்னா கால் வந்து அவங்க அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே நான் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் மெசேஜ் பண்ணவும் அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ணவே இல்லை. ரொம்ப நேரமாக ரிப்ளை பண்ணி பார்த்துட்டே இருந்தால் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அவங்க கேட்டாங்க, என்ன இஷ்யூ, கலர் இஷ்யூவா சைஸ் இஷ்யூவான்னு கேட்டாங்க. நான் கலர் இஷ்யூன்னு சொன்னேன். கலர் இஷ்யூன்னு சொன்னதுக்கு அவங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணல. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், கால் பண்ணுறேன். நார்மல் கால் பண்ணாலும் எடுக்கலை, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினாலும் எடுக்கலை. அப்புறமா இந்த கால் பண்ணாலும் எடுக்கவே இல்லை, வாட்ஸ்அப் கால் பண்ணாலும் நான் எடுக்கவே இல்லை. திரும்ப அவங்க மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப என்ன ப்ராப்ளம், என்ன இஷ்யூ மறுபடியும் ஒருக்கா கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேங்கன்னா திரும்பவும் அவங்க கேட்கும்போது நான் மறுபடியும் இது பண்ணேன். நீங்கள் வந்து எனக்கு திரும்ப அந்த அட்ரஸில் வந்து எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுருங்க, கொரியர் அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அவங்க மெசேஜ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, கொரியர் ஆஃப்டர் டெலிவரி 3 daysல எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுக்கல. அவங்க எனக்கு என்னவே திரும்ப கொரியர் அனுப்ப சொன்னாங்க. என்ன மாதிரி யாரும் ஏமாந்துடாதீங்க. இது அவங்களோட நம்பர். இந்த நம்பர்லேருந்து எந்த சைடு மெசேஜ் வந்திருந்தாலும் கால் வந்தாலும் இது பண்ணாதீங்க. வாங்கும்போது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வாங்குங்க, பட் செக் பண்ணிவிட்டு அமௌண்ட்டு கொடுங்க. தேங்க்யூ.